புதுச்சேரி கனரக ஊர்தி முனையத்தில் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளதற்கு தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் கண்டனம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் அமைக்கப்பட்டுள்ள கனரக ஊர்தி முனையத்தில் பாதுகாப்பு வசதிகள் இல்லாததை கண்டித்து கடந்த 16ஆம் தேதி முதல் லாரி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அந்த கனரக ஊர்தி மையத்தில் தொழில்நுட்பம் அமைக்கப் போவதாகவும் லாரி உரிமையாளர்களுக்கு மாற்று இடம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டசபையில் அறிவித்தார். இதனால் அதிருப்தி அடைந்துள்ள லாரி உரிமையாளர்கள் வெள்ளிக்கிழமையன்று புதுச்சேரி கவர்னர் வீரேந்திர கட்டாரியாவிடம் முதல்வரின் அறிவிப்பை திரும்பப் பெற கோரி மனு அளித்தனர். கடந்த 17ஆம் தேதி அன்று அந்த இடத்திலே மேட்டுப்பாளையத்திலே ட்ரக் டெர்மினலாக வழங்கப்பட்ட 30 ஏக்கர் இடத்தினை ஐடி பார்க் அமைப்பதாக உத்தரவிட்டுள்ளார்கள். அந்த உத்தரவினை வாபஸ் பெற வேண்டி இன்றைய தினம் மேதகு ஆளுநர் அவர்களை சந்தித்து சட்டசபையிலே முதல்வர்கள் அறிவித்த அறிவிப்பினை வாபஸ் பெற வேண்டுகோள் விடுத்துள்ளோம். தொடர்ந்து 3வது நாளாக புதுச்சேரியில் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது.